நம்ம இலக்கணம் பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காசா தப மிகும் எப்போ மிகும் இயல்பீராகவோ விதியீராகவோ வரக்கூடிய நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரிழத்துடன். இயல்பீறு விதியீறு அப்படின்னா இயல்பீறு அப்படிங்கிறது இப்போ பள்ளி ப்ளஸ் தோழன் இதில் இல் ப்ளஸ் இ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ இந்த இ அப்படிங்கிறது உயிரீறு இல்லையா, உயிரெழுத்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்து இருந்தால் இந்த காசா தப வல்லமைகளில் வந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகும், இந்த வல்லொற்று மிகும் சொல்கிறாங்க. அதே மாதிரி விதியீறு அப்படிங்கிறது என்ன சொல்லி பார்த்தோன்னா புணர்ந்த பின் இருக்கக்கூடிய நிலம். அதாவது இப்போ நிலம் ப்ளஸ் தலைவர் அப்படிங்கிறது எப்படி சேருது. அப்போ நில ப்ளஸ் தலைவர்னு இம் கெடும் இல்லையா, விகாரம் கெடுதல் விகாரம். அப்போ நிலத்தலைவர்னு ஆகும். அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன ஆகுது, இல் ப்ளஸ் ஆ உயிரெழுத்து வருது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், வல்லொற்று மிகும். ஓகேவா, இதுதான் சொல்கிறாங்க இயல்பீராகவோ இது இருக்கக்கூடிய இது முல்லை. அதே மாதிரி திரைப்படம் அப்படிங்கிறது என்னது, திரை ஐ வருது, இயல்பாகவே எப்படி இருக்குது. அப்போ திரைப்படம் அப்படின்னு